ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். இது ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ். அதாவது வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை பண்ணி முடிக்கலாம். வாங்க தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தலாம். முதல்ல நான் 1 கப் அவல் எடுத்துருக்கேன். அது கிட்டத்தட்ட 300 கிராம் அவல் நான் எடுத்துக்கிட்டேன். ரெண்டாவது வேர்க்கடலை, அப்புறம் பொட்டுக்கடலை, இது ஒரு 50 கிராம். அப்புறம் முந்திரி பருப்பு, இது 10 to 15. அதை நம்ம சின்ன சின்னதாக பொடிச்சு வச்சுக்கலாம். அப்புறம் உப்பையுமே நான் இன்னும் நல்லா தூளாக்கி வச்சுருக்கிறேன். இது பெருங்காயத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் தூள். இது இல்லாமல் வேறு 2 பொருள் கூட நான் ஆட் பண்ணேன். அது ஆப்ஷனல் தான். உங்கள் வீட்டில் அது இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். இது சாட் மசாலா. ஆனால் இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். வீட்டில் நீங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும், இல்லாட்டி இதை நீங்கள் தவிர்த்தரலாம். அப்புறம் கருவேப்பிலை, அதையும் நான் தவிர்த்துட்டேன். அது குழந்தைங்களுக்கு விருப்பம் இல்லாதனால அதை நான் எடுக்கலை. இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். வாங்க இதை நீ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு முதல்ல எண்ணெயை சூடாக்கிக்கலாம். அப்புறமா டீ வடிகட்டுற அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த வடிகட்டி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பொரிச்சு எடுக்க போதும். அப்போ தான் இந்த வேர்க்கடலை இதெல்லாம் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது ஈஸியாக அது நமக்கு கிடைக்கும். ரொம்ப எண்ணெயும் செலவாகாமல் இருக்கலாம். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். முதல்ல முந்திரி பருப்பை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக பொரிஞ்சிடும். அதனால தான் அதை நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கிறோம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பித்த உடனே நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். ஆனால் எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுங்க. நல்ல எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம இதை மாற்ற போகிறோம். எண்ணெய் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ இதை நான் ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றி வைக்க போதேன். அப்போ தான் நிறைய எண்ணெய் இருந்துச்சுன்னா அது இந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிரும். அடுத்தது நம்ம பொட்டுக்கடலையை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இவ்வளோ சீக்கிரமாகவே புரிஞ்சு, அதாவது நல்ல கோல்டன் கலர் வந்துடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இதையும் இனி வெளியில் எடுத்து அந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம வேர்க்கடலையை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போது நம்ம வந்து அவல் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து நிறைய எண்ணெயெல்லாம் ஊற்றி பொரிக்கல, ஏன்னா அது ரொம்ப எண்ணெய் பொரிச்சோன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம பொரிச்செடுத்த எல்லா ஐட்டமே நிறைய எண்ணெய் இருக்குது. அதனால தான் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி அவலை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாங்க இப்போ நம்ம பொரிச்செடுத்த எல்லா ஐட்டம்ஸையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல அவலை கொட்டிக்கலாம். அப்புறம் பொரிச்சு வச்சிருந்த வேர்க்கடலை, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு. இப்போ எல்லா மசாலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ சில்லி பவுடர் தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு நம்ம வந்து நல்லா பொடிச்சு வச்சிட்டோம்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும். அதுக்காக தான் உப்பு வந்து இன்னும் நல்லா பொடிச்சு வச்சுருக்குறோம். இது வந்து சாட் மசாலா. இப்போது இது வந்து எல்லாம் நல்லா ஒன்றாகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு காரம் இதெல்லாம் கூட கரெக்டாக இருக்கான்னு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, நம்முடைய அவல் மிக்சர், அதாவது நல்ல காரசாரமான அவல் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை நம்ம வீட்டிலே பண்ணிட்டோம். இந்த அவலை வந்து நம்ம கண்ணாடி பாட்டில் இல்லை பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.